அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மதுரை சிவசத்யா பேசுகிறேன். சுவாமி விவேகானந்தரின் மனிதநேயம் எப்பேற்பட தெரியுமா? அவர் இளைஞராக இருந்தபோது ஒரு முறை ஒரு துறவி அவர் வாசலில் வந்து நின்று யாசகம் கேட்டார். உடனே சுவாமி விவேகானந்தர் அவரை உற்று நோக்கி பார்த்தார். அப்போதுதான் தெரிந்தது அவருடைய ஆடை கிழிந்து தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். இதை அறிந்த துறவி அவர்கள் தன் மீது அவர்கள் கருணைப்படுவதாக நினைத்து அவரிடத்தில் உதவி கேட்டார். அப்போது சுவாமி விவேகானந்தர் தான் உடுத்தியிருந்த அந்த புதிய ஆடையை கழற்றி கொடுத்தார். இதுதான் சுவாமி விவேகானந்தரிடத்தில் காணப்பட்ட மனித நேயம். தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் அதை தான் ஒருபோதும் பார்த்து கொண்டிராமல் உடனே அதற்கான உதவிகளை செய்வதுதான் அவரிடத்தில் காணப்பட்ட உயரிய ஒரு மனித நேய பண்பாகும். இதே மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. தன் அயல்நாடுகளுக்கு சென்றபோது கூட தன் மக்கள் துயரத்தால் வாடுகிறதை கண்டு அவர் பல்வேறு சமயங்களில் தனக்குத்தானே நொந்து கொண்டிருந்தார். தன்னை சுற்றி உயிரினங்கள், அதாவது விலங்கினங்கள், ஒரு நாய் கூட தன் துன்பத்தால் உழன்று கொண்டிருந்தால் அதற்கு கூட பசியாறுவதற்கு என்ன தேவைப்படுமோ அதை கொடுத்து உதவியவர் தான் சுவாமி விவேகானந்தர். இப்படிப்பட்ட உயரிய பண்புகள் அவரிடத்தில் இருந்ததால்தான் அவர் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் அதே நேரத்தில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஆன்மீக குருவாகவும் அவர் விளங்கினார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது. ஆமாங்க, உண்மைதான். இதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவர்களிடத்தில் இத்தகைய ஒரு அளப்பரிய பண்பு இருந்தது தான் அவரை உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த மாமனிதராக உயர்த்தி காட்டியது. நன்றி.